ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா த சேம் ஓல்டு இன்ஸ்டா கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதாவது இன்ஸ்டாவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இஃப் இட் வாஸ் யுவர் லாஸ்ட் டே ஆன் எர்த், வாட் இஸ் தி லாஸ்ட் திங் யூ டூ? அதாவது பூமியில் இன்னைக்கு தான் நீங்கள் வாழ போகிற கடைசி நாள். இந்த கடைசி நாளில் நீங்கள் கடைசியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நல்ல ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அந்த ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? So the first answer வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி சத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் என்ஜாய் த வீடியோ. ஸோ தி வெரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் பண்ணிருக்கா அப்படின்னா ஸ்டீவன் ஸ்டீவ் 95 டெலிட்டிங் மை ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி டாப்ஸ். அப்போ அவ்வளோ அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கீங்க இதில். பட் இருந்தாலும் முக்கியமான ஒன்று, இட்ஸ் ப்ரீஷியஸ் பைரேட், வி வில் கோ ஆன் லாஸ்ட் ரைட். வி வில் கோவா, வி வில் இல்லை யூ வில். போறோம் இல்லை போற. சாதாரணமாக நீ வண்டியை கோப்பு மக்கா தான் ஓட்டுவ. இதில் நீ சாகர மூல வர இருக்க. அப்போ எப்படி ஓட்டுவ? சோடியா செத்து போன ஆசையோ? தேவா, கில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிஃபோர் ஐ டை. பாவம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு அவருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ முதல்ல குதிச்சு சாவயா, நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? வா இருப்பா. பாலா வைப்ரைடர் ப்ரொபோசிங் மை ஒன் சைடு லவ். தனக்காக துடித்தால் அது இதயம், தன் காதலிக்காக துடித்தால் இதயம் முரளி. பாலா வைப்ரைடர் இதயம் முரளி. தனக்காக துடித்தால் அது இதயம், தன் காதலிக்காக துடித்தால் இதயம் முரளி. மால் கிரிக்கெட். என்னடா பேரு இது? ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டி ஆகிடுவேன். குடிகார கபோதி தானே. குடியார கபோதி பேர. அவன் சாக போக தெரிஞ்சா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு பேரு. நாய் குடிச்சிட்டு மட்டி ஆகுன்னு சொல்லுது. ஐயசம். நீலாம் உண்மையிலே சாவுண்டா. லவ்லி குவீன், ஐ வில் டொனேட் மை ஆர்கன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ இன் நீட். அதாவது சாகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் யாருக்காவது தோணுச்சா? ஃபஸ்ட்டு அவன் ஒருத்தன் ஃப்ரெண்டை கொள்ளுவன்றான், ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுவன்றான், ஒருத்தன் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறான், இன்னொருத்தன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவான்றான். எவனுக்காவது தங்களுடைய உடல் உறுப்பை தானம் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சான் லவ்லி குவீன் வந்து. அதனால் இந்த வீடியோவிலேயே இதுக்கப்புறம் நல்ல கமெண்ட் வந்தாலும் சரி, லவ்லி குவீனோட கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் பெஸ்ட் கமெண்ட். லவ்லி குவீன், யூ ட்ராப் திஸ். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் அவங்களுடைய உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உடல் உறுப்பு தானங்கிறது மதங்களுக்கு எதிரானது அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளேருந்து நம்ம உறுப்புகள்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்மா சாந்தி அடையாது, நம்ம சொர்க்கத்துக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு இதில் சொல்லுவாங்க. வெறும் மண்ணாலையும் நெருப்பாலையும் அழிஞ்சு போக போகிற உறுப்பு நம்ம தானம் பண்ணோம்னா ஏதோ ஒரு குழந்தைக்கோ இல்லை தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கோ உதவும்ல. திங்க் அபௌட் இட். இவ்வளோ பேசுறியே, முதல்ல நீ பண்ணியாடா? வெண்ண முதல்ல நீ பண்றா. கில் மை எக்ஸ் அண்ட் ஹர் நியூ பாய் ஃப்ரெண்ட். ஏன்டா எத்தனை பேரை கிளம்புறீங்க இது மாதிரி? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு அது எக்ஸை கொள்றது சரிங்களா? அவளை லவ் பண்ண பாவத்துக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னடா பண்ணா? அவனையும் செத்து கொள்ளுன்றீங்களா? பூரா கொலகார பயிலா இருக்கிறாங்க. நீங்களாம் என்ன மைத்திரா லவ் பண்ற? நீ எல்லாம் உள்ள செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும், அடிக்கணும். And the next comment, சந்தோஷமா செத்து போவேன் ப்ரோ. இட்ஸ் ஃபார் பெட்டர் தென் லிவிங் வித் டாக்ஸிக் பீப்புள். ஃபக் த சொசைட்டி. தம்ஸ். அதாவது அந்த ஸ்மைலிலேயே மொத்த எமோஷனையும் காட்டிட்டாருங்க. மனுஷன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க.
அதுவும் குறிப்பாக இட்ஸ் ஃபார் பெட்டர் தென் லிவிங் வித் த டாக்ஸிக் பீப்புள். இந்த டாக்ஸிக் தாயிலிங்க மட்டும் எங்கே இருந்தால் வருவாங்கன்னு தெரியாது. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருப்பாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இந்த டாக்ஸிக் தாயிலிங்க இருப்பாங்க. இவங்க டாக்ஸிக் ஆகி டிப்ரெஷன் ஆகி சாவறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் டாக்ஸிக் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி நம்மளையும் சாவடிச்சிருவாங்க. ஸோ இவங்களை வந்து சொசைட்டியால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ டாக்ஸிக் பீப்புள்ஸை ஒரு அப்டக்கலாக நினைக்காம அவங்களோட ஸ்டெப்ஸாக நினச்சி அவங்கள மிதித்து முன்னேறினீங்கன்னா தான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். கடைசியாக என்னையும் அட்வைஸ் பண்ண வச்சுக்கிங்களா? ஹியரிங் நான் முத்துக்குமார்ஸ் லிரிக்கல் சாங் ஒன் லாஸ்ட் டைம். எஸ், நான் முத்துக்குமார். உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். The next comment. Hug my parents and ask sorry for leaving them alone. Then eat the last supper and say goodbye. ஆகிறப்பே ஃபுல்லாக தின்னுட்டு தான் போய் சாகணும். அப்படிதானே? சோத்து முட்டை. Sending a voice note to all the girls in my friends' contact that he is a pure certified gay. உனக்கு ஃப்ரெண்டானதை தவிர்த்து அவன் என்னடா பாவம் பண்ணான்? அதுவும் பியூர் சர்டிஃபைடு கே. எங்கேருந்துடா போய் நீ கேக்கு சர்டிஃபிகேட் வாங்குவேன்? ஐஎஸ்ஐ முத்திரெல்லாம் கேட்ப போடுறது. நெக்ஸ்ட் கமெண்ட். அக்கௌண்ட்ல இருந்து மொத்த காசையும் எடுத்து ஆர்பனேஜுக்கு அன்னதானம் செய்வேன். இதுக்கும் நீங்கள் வந்து நான் கைத்துட்டோன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அக்கௌண்ட்ல இருந்து மொத்த காசையும் எடுத்து அன்னதானம் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஏன் சாதாரண நல்ல தோணல? அது ஆக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே நல்லது பண்ண போறியா? நல்லது பண்ணுறதுக்கு சாகிறதுக்கு என்னடா சம்பந்தம்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சாக போகிறோன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நல்லது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் புண்ணியத்தை சேர்த்து சொர்க்கத்துக்கு போக போகிறீங்களா? யாரா நீங்களா? நீ யாருக்காவது நல்லது பண்ண நினச்ச அப்படின்னா முதல்ல இந்த சென்ட்ரிங்காரங்களை அடிச்சு வரது. நீ யாருக்காவது நல்லது பண்ண நினச்ச அப்படின்னா இன்னைக்கே பண்ணாருங்க. ஏன்னா சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லது பண்ண வச்சுங்க, நீ சாவதை நினச்சி பயந்து பண்ணுறதா. அப்படி பண்ண அப்படின்னா உன்னை விட ஒரு பெரிய கோலை இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லது பண்ண நினச்ச அப்படின்னா இன்னைக்கே பண்ண ஆரம்பி. ஸோ தி லாஸ்ட் கமெண்ட். I will take my best friend Crypto for a walk one last time. Yes, he is my pet. Goodbye Crypto. Goodbye Crypto. என்னடா உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இருந்தாலும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கமெண்ட். ஸோ ஏன் அப்படின்னா சாதாரண நாய் தானே, அது என்ன தெரிய போகுது? நம்ம சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வேற யாராவது பார்த்துக்க போகிறாங்க, இல்லை வேற எங்கேயா விட்டாங்கன்னா அது பழச்சிக்க போகுது அப்படின்னு இல்லாமல் கடைசியாக அது ஒரு வாக்கு போட்டு போகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா? நீ நல்லவையா, நீ நல்லவன். எல்லா ஜீவனுக்காகவும் ஃபீல் பண்ணுற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு ஆளாக மதித்து நான் கேட்ட கேள்விக்கு கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ப்ளீஸ்ரா கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கடா. ஸோ என்னை ஒரு ஆளாக மதிச்சு கமெண்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறாமல் இருக்கிறது எந்தளவுக்கு ஒரு மைண்ட் ஃபக்கிங் அப்படின்றத என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல. ஸோ தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வரட்டா? ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் ஹியர், ஹியர், ஹியர் அண்ட் ஹியர் அண்ட் டேக் கேர். Searching for greatness in a sea of the dying and shameless, a sea of the aimless. I don't wanna be